நம்மை விட்டு மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு மயிலாப்பூரிலிருந்து வேளச்சேரி வரை பறக்கும் ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்து அந்த விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் இது வேளச்சேரியோடு முடிவு வராது, வேளச்சேரியிலிருந்து புனித தோமையர் மலை சென்ட் தாமஸ் மவுண்ட் வரை இந்த பறக்கும் ரயில் திட்டம் நீடித்து தரப்படும் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு 2008ஆம் ஆண்டு ரூபாய் 495 கோடி ரூபாய் மதிப்பில் 5 கிலோமீட்டருக்குள்ள அந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போதே 2008 தொடங்கி 2011ஆம் ஆண்டுக்குள் 4.4 கிலோமீட்டர் தொலைவுக்கு 167 தூண்கள் அமைக்கப்பட்டு 4.4 கிலோமீட்டருக்கு பணி நாங்கள் முடிச்சிட்டோம் 2014. மீதி இருக்கிற 600 மீட்டரை சில நில கையகப்படுத்துகிற பிரச்சனை வந்த காரணமாக சில நீதிமன்றத்துக்கு போனதுனால இந்த பிரச்சனையை கடந்த அதிமுக ஆட்சியில் பிரச்சனையை முடிக்காமல் நிலத்தை கையகப்படுத்தாம நிலதாரர்களை கூப்பிட்டு அழைத்து பேசாத காரணத்தினால் 10 வருஷம் பாழாக்கி இந்த திட்டத்தை பாழ்படுத்தி நிப்பாட்டியவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இப்ப 2011 இதுக்கு நிறைய போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம், நலச்சங்க நிர்வாகிகள் பொதுமக்களோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி பார்த்தோம். அப்ப கூட அந்த கடந்த ஆட்சியாளர்கள் அதில் செவி சாய்க்கவில்லை. இப்போது 2011க்கு பிறகு இப்போ 2021க்கு பிறகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க. நீங்க அதை முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட வைத்த கோரிக்கையை ஏற்று நிலத்தை யாரெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்களோ அவங்கள அரசு மூலமாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு உரிய நிவாரண அந்த பணத்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி பண்ணி நீதிமன்றத்தில் இருக்கிற தீர்ப்பு அதை வழக்கையும் சரி பண்ணி இப்போ வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த 600 மீட்டரு உள்ள தூணெல்லாம் அமைச்சு இன்னைக்கு இந்த ரயிலை நம்ம ஏற்கனவே பெரிய சந்தோஷமா இருக்குது. தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்லாம் இப்போ கூட வந்திருக்காரு. இது இன்னொரு 6 மாதத்துக்கு முன்னே இந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க. ஒரு பெரிய பீம் ஒன்று வந்து கீழே வந்து போச்சு. அதனால தான் ஒரு 6 மாதம் அதிகமாக காலம் ஆகி போச்சு. தவிர இல்லைன்னா இது 6 மாதத்துக்கு முன்னே இந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். ஆக முழுக்க இதுக்கு காரணம் இவ்வளோ சீக்கிரமாக மக்கள் பயன்பாட்டு வந்ததுக்கு காரணமே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அவருக்கு தொகுதி மக்களின் சார்பில், இந்த பகுதி மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தலைவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல என்ன விசேஷம்னா, இந்த புனித தோமையர் மலை சென்ட் தாமஸ் மவுண்ட்ல 3 மும்முனை திட்டம், 3 ரயில் இருக்குது. இது வேற எங்கேயுமே கிடையாது. தென்னக ரயில், பறக்கும் ரயில், மெட்ரோ ரயில், இந்த 3 ஜங்ஷனுக்கு வந்துருக்குது. இங்க இருந்துட்டு எங்க வேணா சென்னைக்கு போய் வரலாம். அது மிகப்பெரிய பேர் நம்ம ஆனந்தூருக்கு. அது இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கி இதில் இந்த ரயிலில் முதல் கட்டமாக பயணம் பண்ணுவது எங்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது என்று நான் தெரிஞ்சுக்கிறேன். அது அந்த ரயில்வே அந்த தண்டவாளங்களில் சில பிரச்சனைன்னு அந்த வல்லுநர் குழுக்கள் ஆய்வு பண்ணதில்ல சில பிரச்சனை அறிவித்ததுக்கு அப்புறம் அதை இப்ப 2 நாளா சரி பண்ணி தான் இன்னைக்கு கேட்கிறாங்க. இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள வந்து பார்த்தேன், எவ்வளவு குப்பை இருக்குது பாத்தீங்களா இல்லையா? பெருக்க கூட இல்ல. இதை வந்து சுத்தம் பண்றதுக்கே 1 மாசம் ஆகும் பொழுது. இப்ப என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு சொல்லி அறிஞ்சதுக்கு அப்புறம் ரயில்வே துறை உயர் அதிகாரி சந்தித்து அந்த குறைகள்லாம் போக்கிடுவாரு. நாங்கள் மனு கொடுக்க போறோம். அதை நாங்கள் நிச்சயமா ஒரு 10 நாட்களுக்குள்ள சரி பண்ணிடுவோம். ஆமா, தேர்தல் வருது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொடங்க வேண்டியது தேர்தல். இப்ப எவ்வளவு பேர் திட்டம் இது. மத்திய அரசு பங்கு இருக்குது, நம்ம தமிழ்நாடு அரசு பங்கு இருக்குது. யாருக்குமா இப்ப எங்களுக்கு கூட அழைப்பே கிடையாது. நாங்களே இது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இது நம்முடைய முயற்சி, நம்முடைய பங்கு அதிகமா இருந்ததுனால்தான் நாங்களே வந்து கூப்பிடலாம் கூட வந்து பயணம் பண்றோம். மத்திய அரசுல இருந்து யாருமே வரலன்றீங்களா? அதான் இப்ப தேர்தல் நாளைக்கு அறிவிக்க போறாங்க. அவசர காலத்துல இப்ப
திறந்து விட்டனால தொடங்கி வச்சுட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. சார், இந்த திட்டம் வேற ஏதாவது நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லையா? இதுக்கப்புறம் எங்க எடுத்து போவீங்க? இல்ல பறக்க ரயில் இதோட அவள் தான். இல்ல பள்ளிக்கரணை இந்த எல்லாம் வந்து இந்த மாதிரி வழித்தடங்களை கொண்டு போறது அது இல்லாம அது எதிர்கால மக்களுடைய கோரிக்கையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது ஆய்வு செய்யப்படும். சார், இன்னைக்கு அவசர காலத்துல நீ தொடங்கிட்டாங்க. இதுல என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு இனிமேல் தான் தெரியும். அந்த குறைகளை ஆய்வு செய்து ரயில்வே துறையினுடைய உயர் அதிகாரம் சந்தித்து இந்த குறையெல்லாம் போக்கி தரணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மூலமா தகவல் சொல்லி நிச்சயமா ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 20 நாட்களுக்குள்ள அந்த குறைபாடுகள் நிச்சயமாக சரி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளேன்.